இந்த இடத்து இந்த கடற்கரையை பற்றி தெரிஞ்சு இதுக்கு என்ன பேர் இருக்குன்னு யாரும் தெரிஞ்சால் மறக்காமல் கொமெண்ட் போட்டு விடுங்க. இரவில் ஒரு கெடுபிடியெல்லாம் எல்லாம் கொஞ்சம் பதட்டம் எல்லாம். இப்போ நாங்கள் ஆல்ரெடி வீதியால் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகள் வந்துட்டு 83ஆம் ஆண்டு கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து எல்லாம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வல்வெட்டித்துறை முடிவுக்கு வந்துட்டோம். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பொலிகண்டி ஜங்ஷன் ஒரு தரம் வந்து பெரிய வசதியான வேண்டில் அந்த காலம். இப்போ பிள்ளைகள் வெளிநாடு இதில் பாருங்க இந்த சின்ன ரோலர் படகுகள் நிற்கிது இப்போ தொழிலுக்கு போகிறதுக்கு. அதோட கோவில் நான் ஒம்பளட்டையம் எடுத்து விட்டு இன்றைக்கு நல்லா தான் இருக்க போகுது. தாய் தமிழர்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னா யாழ்ப்பாணத்தில் ஒரு முக்கியமான ஊர், பெரும்பான்மை எல்லாரும் தெரிய வேண்டி வரும். இது எங்கே நிற்கிறோம்டா வல்வெட்டித்துறை, எங்கள் மேதகுண்ட ஊரில் நிற்கிறோம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வல்வெட்டித்துறையை ஃபுல்லாக சுற்றி காட்டி தான் காலனி பதிவேற்றோம். இப்போ வல்வெட்டித்துறை எப்படி இருக்குது என்னமா இருக்குன்னு சொல்லி காலனியை முழுமையாக பாருங்க. அப்போ இந்த ஊரை பற்றியெல்லாம் காலனிகள் பதிவேற்றி இருக்கிறோம். இதில் ஆட்ட வீடு காட்டுறோமெல்லாம் பாருங்கள். மறக்காமல் நீங்கள் கருத்தண்டை போடுங்க, உங்களோட வீடு இதில் காட்டுறோம்ட்டு. நீங்கள் எத்தனை ஆண்டுக்கு பிறகு உங்களோட வீடுகளை பார்க்குறீங்களான்னு சொல்லி ஒரு கருத்தை போடுங்க. இப்படி காலனியை திறந்து பாருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் ஒரு அடுத்தடுத்த காலனி உங்களுக்கு வரும். இப்படி காலனியை திறந்து பார்ப்போம். இப்போ இந்த கீரிமேல பண்டத்திருப்பு ரோட்டில் பார்த்தீங்கன்னா கிரேப் சுத்தவையல் கிரேப்ஸை மணிக்கொண்டு தான் எங்களோட பயணத்தை தொடங்குகிறோம். பயணம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்னு பார்த்தா தொண்டமனாத்துக்கு பின்னால், அதாவது செல்லச்சென்னை ஆலயத்துக்கு பின்னால் ரோட்டு, அதாவது பொன்னாலை சந்தையிலேருந்து பருத்துறை மட்டும் இருக்கிற கரையோர பாதையால் தான் இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த பயணத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறோம்னா வல்வெட்டித்துறை தான் ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறோம். காலையை தொடர்ந்து பாருங்கோ. இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ குப்பையால் தான் கொட்டி கொண்டிருக்கணும். இப்போ மழை காலம் படியால் பார்த்தீங்கன்னா தொண்டமனத்தில் இப்போ மீன் பிடிக்கிற வந்து அதிகமாக நடக்குது. அது மட்டும் இல்லை, இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா இதில் இறால் பிடிக்கிறதும் இருக்கும், அதாவது வீச்சு வேலையால் இறால் பிடிக்கிறதும். இப்போ நாங்கள் செல்லச்சென்னை ஆலயத்துக்கு பின்னால் இருக்கிறோம். இப்படி ஆலயத்தால் தான் வல்வெட்டித்துறைக்கு போகிறோம். தொண்டமனாத்து பாலத்தை பார்த்தீங்கன்னா இங்கால இருக்கிற ஊரோடையும் அங்கால இருக்கிற அதாவது வல்வெட்டித்துறைக்கு போகிற பாதையை முனைக்கிற பாலத்துக்கு மேலே தான் போய்க்கிறோம். இது ஒரு பெரிய பாலம் உண்டு. இந்த பாலம் இல்லை என்றால் இந்த பயணம் வந்து சிலவில் போட்டில் அமையுமோ என்றதான் ஒரு கேள்விக்குறி. இந்த பாலத்தால் போய் பாருங்கள், தொண்டமனத்தை அப்படி நீல கலரில் தான் இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒருவரோட சிலை இருக்குது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரையிலேருந்து இந்தியா மட்டும் நீந்தி போயிட்டு திரும்பி நீந்தி வந்தவர் கரைக்கு. இப்போ தொண்டமனாத்தால் நாங்கள் இப்போ இங்கே போய்கொண்டிருக்கோம். இது வந்து தொண்டமனார் கிராமம். இந்த கிராமத்தால் தான் இப்போ நாங்கள் வல்வெட்டித்துறைக்கு போகிறோம். இங்கே சந்தி ஒரு மிகவும் ஒரு முக்கியமான சந்தி. இந்த சந்தியால் நேராக போகணும். இப்போ இந்த ரோட்டால் இப்போ நான் காட்டுற ரோட்டால் போனால் பருத்துறை போகலாம், இதாலையும் பருத்துறை போகலாம். இப்போ இந்த ரோட்டாலையும் பருத்துறை போகலாம். மற்ற இதால் இந்த ரோட்டால் போயும் அதாவது வல்லவழிக்கு வரலாம். நாங்கள் இங்கே இருந்து இந்த பயணத்தை காட்டிக்கொண்டு போகிறோம். இந்த பாதை வந்து எவ்வளவோ சின்ன சின்ன பாதைகள் புனரமைப்பு செய்யப்பட்டாலும் இந்த பாதை வந்து இன்னும் புனரமைப்பு செய்யப்படவில்லை. ஆனால் இப்போ ஒரு 2 ஆண்டுகளுக்கு முதல் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் எல்லாம் பணி, அதாவது இந்த புது பாதை அமைப்பதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. பேருந்தாது அப்படியே நிப்பாட்டப்பட்டது. அநேகமாக பொருளாதார பிரச்சனையோடு தெரியலை. ஆனால் இன்று வரைக்கும் அதுக்கின்ற மீள் பணி வந்து தொடங்கப்படவில்லை. இதில் ஒரு பிள்ளையார் ஆலயம் இருக்கு நினைக்கிறேன். இதெல்லாம் அந்த காலத்துலேருந்தே வீடுகள் இருக்கான்னு நினைக்கிறேன். இன்னும் உடையாமல் அப்படியே சில வீடுகள். இந்த தொண்டமனத்தில் நான் நடக்கிற வீடியோவில் ஆட்ட வீடுகள் காணொலியை பதிவேற்றப்படும் என்று தெரியலை. அப்படி பதிவேற்றப்பட்டால் மறக்காமல் உங்களோட உறவுகளே ஒரு கொமெண்டை போடுங்க. உங்களோட வீடு இதில் தெரியுதுண்டா. நான் சொன்னது சிறிது காலத்துக்கு முதல் போடப்பட்ட பாதை. இது வந்து ஒரு சிறிது தூரத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பழைய ரோட்டுக்கே வந்துடும். வல்வெட்டித்துறை என்றாலே எல்லாருக்கும் தெரியும், அது வீரம் விளைந்த மண்ணுன்னு சொல்லி. இன்றைக்கி அந்த மண்ணை தான் காணொலியாக பதிவேற்ற போகிறோம். இந்தியாவில் எப்படி மதுரையோ அதே மாதிரி இலங்கையில் வல்வெட்டித்துறையும் சொல்லலாம். இதில்
இதில் ஒரு புது கட்டடம் ஒன்று கட்டி கொண்டிருக்கணும். இதில் எல்லாம் பாருங்க புது புது வீடுகள் கட்டிக்கணும். அதாவது கடலுக்கு பக்கத்திலேயே கடல் பாருங்க இப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி. இந்த கடலில் நாங்கள் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அனலதீவில் எல்லாம் இந்த குத்துன கடல் ஒரே மாதிரி தான். இங்கே வந்து ரோட்டுக்கும் கடலுக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 அடி தொடக்கம் ஒரு 6 அடி 7 அடி இருக்கும் உயரம். இதில் எல்லாம் பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்குது, புது கட்டிடங்கள் பாருங்க. இப்போ நாங்கள் வெள்ளடித்துறைக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வெள்ளடித்துறை தெரியும், இந்திர விழா அவ்வளவு கோலாகலமாக நடக்கும்னு சொல்லி எங்கே இருந்தெல்லாம் அந்த இந்திர விழாக்காண்டி ஆக்கள் வருவினம். அது மட்டுமல்ல, தைப்பொங்கலின் போது இங்கே நடக்கப்படும் பட்ட போட்டி, அதுவும் வால் இல்லாமல் வானில் பறக்கும் பட்டங்கள், அதுவும் விசித்திரமாக இருக்கும். அந்த பட்டங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்லையும் அதெல்லாம் போட்டி மிகவும் பல பெருமதிமிக்க பரிசுகளோடு நடக்கப்படுற போட்டி. இதில் எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் கட்டியிருக்கிறோம். ஆறுமுகம் அதற்கு நேம்பெல்லாம் வச்சு கிடக்குது. ஆறுமுகம் என்ன, நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா ஒரு கொமெண்ட் போட்டு விடுங்க, உங்களோட வீட்டையும் காட்டுறோம்ண்டு. இல்லாட்டி அவர்கிட்ட உறவுகள் யாரும் பார்த்தீங்கன்னாலும் ஒரு கொமெண்ட்டை போடுங்க. இந்தியாலேயும் பாருங்க மேல்மாடி வீடுகளெல்லாம் அப்படி வளர்ந்து கொண்டு வருதுண்டு. இதில் ஒரு இந்து மயானம் ஒன்று இருக்குது. மயிலத்தமனை இந்து மயானம், வெள்ளடித்துறை நகராட்சி மன்றமாக வெள்ளடித்துறை. இதில் ஒரு பழங்காலத்து வீடு ஒன்று இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் வீடுகள், சில வீடுகள் கூரை இல்லாமல் இருந்துட்டு பெரிய ஒரு மேல்மாடி வீடு இருக்குது. இந்த மேல்மாடி வீடுக்காரன்னு பார்த்தீங்கன்னா கொமெண்டாக போடுங்க. இதில் ரோட்டு வேலை நடக்குது, அதாவது ரோட்டு பால வேலை நடக்குது. இது ஒரு ஹோட்டல், வில்லேஜ் ஹோட்டல் வந்து. எப்படி ஒரு அழகான வீடு உண்டு. மீள் சுழற்சி நிறுவன கட்டடம் அதில் இருக்குது. இதில் பாருங்க ஒரு வீட்டுக்கு மேலே ஓலையால் மேயப்பட்ட ஒரு பொட்டில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி குளிர்ச்சிக்காக அதில் இருப்பதற்காக செய்திருக்கணும். இதிலெல்லாம் உடைக்கப்பட்ட ஒரு பழைய கட்டடம் ஒன்று இருக்குது. நம்ம கடையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதிலெல்லாம் பாருங்க இந்த பெரிய வீடுகள், கிட்டத்தட்ட இது 60-70 வருஷம் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் கூரையில் இல்லாமல் இருக்குது இந்த வீடுகள். இதில் ஒரு இராணுவ முகாம் ஒன்று இருக்குது.
இதெல்லாம் பெரிய பெரிய மேல்மாடி வீடுகள் கட்டினபடி கட்டி கொண்டிருக்கணும். புது வீடுகள்லாம் கட்டி முடிச்சிருக்கணும். மேல்மாடி வீடுகளுக்கு மேலே இருந்த கடற்கரையை பார்த்தாலே ஒரு அழகாக இருக்கும். இன்னொன்று கிரவுண்ட் ஒன்று இருக்குது. இதில் ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது. இந்த பாடசாலையில் படித்த உறவுகள் இருந்தீங்கன்னா மறக்காமல் கொமெண்ட் போடுங்க. சிதம்பரா கல்லூரி. வீட்டுக்கு முன்னால் பாருங்க, இதில் வந்து கிடுகாலம் மேய்ஞ்ச ஒரு, அதாவது இந்த ஆக்கள் வந்து இருந்து கதைக்கக்கூடிய மாதிரி செய்திருக்கணும். இருந்தாவனம் ஒரு வீடு கூரை இல்லாமல் இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு முன்னால் பெயிண்ட் அடிச்சு கிடக்குது. ஓகேண்ணா, உங்களோட கல்யாணத்தினால இல்லை நேற்று இப்போ உங்களை கூட்டிக்கணும் வாங்க கொத்து கடைக்கு. அந்த வல்லோட்டித்துறை கொத்து கடைக்கு இப்போ முதல் என்ன கிட்டத்தட்ட 6 வருஷம் மேலே கூட்டிக்கணும் நீங்களே கொத்து கடைக்கு. அந்த கொத்து கடைக்கு இப்போ கூட்டிக்கணும் வாங்க. கூட்டிக்கணும் வாங்க, என்ன கேட்குறீங்க? போக மாட்டோம், கூட்டிக்கணும் வாங்க. திருப்போம் காணதே இல்லை. இல்லை, அங்கே நான் போயிட்டு அப்படியே போவோம். அப்படியே காலையே பாருங்க. இவர் வந்து பேருந்து ஏமாற்றி போட்டு வேறு காலையில் கொத்து வண்டி தந்தால் தான் இவர் என்ன விடுவேன். இப்போ நாங்கள் எதடிக்கு வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிலையடிக்கு வந்துட்டோம். மற்றது அதால் இன்னும் ஒரு இடத்துக்கு போகலாம். நான் எல்லா இடம் இதில் சுற்றி காட்டுவோம். பெரும்பான்மையான இடங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேல் மாடி வீடுகள் 2 மாடி கட்டடங்களும் இருக்குது, 1 மாடி கட்டடங்களும் இருக்குது. இந்த ஆலமரத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் வந்து ஞாபகம் வரும். இந்த ஆலமரத்தால் அப்படி எம்ஜிஆர் சதுக்கத்துக்கு வந்துட்டோம். இப்போ எம்ஜிஆர் சதுக்கத்தால் பார்த்திங்கன்னா இப்படியே வெள்ளடித்துறை சந்திக்கு போய் அதில் என் ஃப்ரெண்டோட வீட்டு அடிக்க போயிட்டு தான் இப்போ இந்த திருப்பி மிச்ச இடங்கள் காணொலியாக பதிவேற்ற போகிறோம். இப்போ நாங்கள் எங்கே வந்துட்டோம்னா இந்திராவில் நடக்கிற ஆலயத்துக்கு வந்துட்டோம். இங்கே கணக்க திருவிழாக்கள் விசேஷமாக இருக்கும். புலிவேட்ட திருவிழா எல்லாம் இங்கே நடக்கிறது. வெள்ளடித்துறை முத்துமாரியம்மன் ஆலயம் முன்னுக்கு பாருங்க. இப்போ திருப்பணி வேலையில் நடந்து கொண்டு இருக்குது. இதுலேயே ஒரு மேல்மாடி கட்டடம் புதுசாக கட்டி கொண்டிருக்கேன். இப்போ இதடிக்கு வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ட திருவிழா நடக்கிற கிரவுண்ட் அடிக்கு வந்துட்டோம். இதால் தான் போகணும். சூரியன் விளையாட்டு மைதானம். அது மட்டுமல்ல, வெள்ளடித்துறையில் போன ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு நடந்தது முதல் முறையாக. இப்போ எங்கே பார்த்தாலும் மேல்மாடி கட்டடங்கள். அது மட்டும் இல்லை பாருங்கள், இது பழங்காலத்து மதில் மொட்டி இந்த இடத்துல இருக்குது. மாணிக்கவேலு சாமி இல்லைம்மா. அம்பாள் வெதுப்பகம். வெள்ளடித்துறை என்றால் எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வரும். இந்த போப்பமரத்தில் கப்பல் செய்து அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டது. அது சம்மந்தமாகவும் கதைக்க முடியுமெண்டா கதைச்சி வீடியோ பதிவிட்டு நம்ம வெள்ளடித்துறை சந்தைக்கு வந்துட்டோம். இதால் போனால் இதில் அமெரிக்க மிஷன் பாடசாலை இருக்குது. அதோட இதில் வெள்ளடித்துறை சந்தை இருக்குது. சர்ச் ஒன்று இருக்குது. இது வந்து வெள்ளடித்துறை சந்தை பொது நூலகம்.
இதுலேயும் ஒரு புது வீடு கட்டி கொண்டிருக்கிறேன். வெள்ளெடுத்துற அமெரிக்க மிஷன் பாடசாலை. இந்த பாடசாலையில் படித்த மாணவர்கள் இருந்தீங்கன்னா மறக்காம கொமெண்டா போட்டு விடுங்க. அப்படி ஷேர் பண்ணுங்க படித்த போன்ற சக மாணவர்களுக்கு. இதுக்கு பக்கத்து ஒழுங்கைகளால் தான் தெரிஞ்ச ஒரு அண்ணா வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறேன். இதுக்கெல்லாம் இந்த ஊருக்காரர் இருந்தீங்கள்டா, அதாவது இந்த வீட்டு உரிமையாளர்கள் இந்த காணொலியை பார்த்தீங்கள்டா ஒரு கொமெண்டா போடுங்க. வந்து கொண்டிருக்கிறார் வேறாம் கோவி என்ன இவரை தான் சந்திக்க வந்தாங்க. இவரை படி தான் ஊர் சுத்த போகிறோம். எங்கே பயணம்? சாப்பிட்டு வாங்க. நாங்கள் சாப்பிட்டோம். நாங்கள் வரைக்கே வீட்டில் இன்றைக்கு கனவாக்கரை சாப்பிட்டு வந்துட்டோம். இங்கே வந்துட்டு பயணத்தை ஆரம்பிக்கிறோம். இப்போ ஆதி வைரவ கோயில் அடிக்க போகிறோம். ஆதி வைரவ கோயில் அடிக்க பண்ணாங்க வந்துட்டோம். இது ஆதிசக்தி முன்பள்ளியா? இந்த முன்பள்ளியில் படித்து அங்கே உறவுகள் இருந்தீங்கண்டா ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. கருவாடு காய போட்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இது வந்து எங்கே போகிறோம்டா, அதாவது ஆதி வைரவல் ரோட்டால் இந்த கடற்கரைன்னா ஆதி வைரவல் கடற்கரை. அங்கே அந்த ஏலங்கூர் இடத்துக்கு என்ன பேர்? இது ஏலங்கூர் இடத்தை தாண்டி வந்து இந்த கடப்புறா இருந்த இடத்துக்கிட்ட போய் வந்துருக்கேன். இந்த கடற்கரையோரத்தில் பாருங்க, இந்த காலத்து வீடுகள் எல்லாம் இருக்குது. பழைய வீடுகள், புது வீடுகள் எல்லாம் இருக்குது. கருவாடுகள் பாருங்க காய போட்டு கொண்டிருக்கிறோம். பின்னேற கையில் பார்த்தீங்கன்னா இந்த வீச்சு வேலை மீனவர்கள் இந்த வீச்சு வேலை வீசி கொண்டிருக்கேன். பார்ப்போம் வயல்கிட்ட போய் இப்போ என்னென்ன மீன்கள் நம்மட்டு இருக்கண்டு. எல்லாம் பாருங்கள், இந்த ஆக்கள்கிட்ட போட்டுகள் கட்டி, அதாவது கடத்தொழில் போயிட்டு வந்து இதில் இந்த வலையல் தெரிகிற இடங்களும் இருக்குது. அதோட அந்த கருவாடையில் காய போகிற இடங்களும் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இந்த ஆதி வைரவ கோயில் வந்து முடிகிற தடிக்கு வந்துட்டோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு காபர். இந்த காபரை பற்றி தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்து இந்த கடற்கரையை பற்றி தெரிஞ்சு இதுக்கு என்ன பேர் இருக்குன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் போட்டு விடுங்க. இந்த கடற்கரை இருக்க வீடுகளை பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். இரண்டா அப்படியே கடல் காற்று வந்து பட அந்த மாதிரி இருக்கும். ஆதி வைரவ விளையாட கடற்கரை ரோட்டெல்லாம் நம்ம போய் கொண்டிருக்கோம். அப்படியே இங்கே தேவையான கருவாடுகள் காய போட்டு வச்சிருக்கிறோம். தேவையான ஆக்கள் இந்த இடத்துல வந்து எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து வல்வெட்டித்துறை ஆதி வைரவ கோயிலடி. இந்த அண்ணன் விட்ட வந்து நாங்கள் இந்த சிட்டுக்குருவிக்கு இதில் பெட்டி வச்சு கூடும் காட்டி அப்படியே அதுக்கு சாப்பாடம் வச்சு தண்ணியும் வச்சிருக்கணும். அது இருக்க குஞ்சும் பொறிச்சு நிற்கிது. இங்கே வரும் அதில் நிற்கிது சிட்டுக்குருவி. வணக்கம் அண்ணா, உங்களோட பேரும் நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க டைம் சொல்ல முடியுமா? என்னுடைய பேர் நெல்லியம்பலம் ஜெயராஜ். நான் பல்லடத்துறை ஆதிகளுடைய புறப்படமாக கொண்டேன். எங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் இந்த இடத்துல பிறந்தார். அதேபோல் எந்த வீட்டுக்காரையும் அவன் இந்த இடம் தான். அவள் பிள்ளைகளெல்லாம் இங்கே வச்சு நாங்கள் இங்கே படிப்பிச்சு இடம்பெயர்ந்த காலத்தோட வந்து அப்படியே எல்லாம் படித்து கொஞ்சம் வந்தது இந்த இடம் தான். எங்கள் இடத்துல இருந்தால் படித்து எங்கள் மகன் முராக் எம்பேஸ் போனவர் வந்தார். எங்களுடைய ஆதிகளுடைய தான் படித்தோம். அப்படி முதல்ல ஒரு காலத்தில்
எங்களோட இடம் எங்களுக்கு முந்தைய காலம் எங்களோட காலங்களில் கொஞ்சம் படிப்புகளில் குறைவாக இருந்தாலும் இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாம் நல்லா படித்து கொண்டு இருக்கிறோம். படிப்பில் முன்னுக்கு வருகிறோம். அது எங்களால் காணக்கூடியதாக இருக்குது. இப்போ எங்களோட இடத்தை பற்றி சொல்ல போனோம் என்றால் இந்த ஆதி கோயில் எல்லாம் எங்களுக்கு மெயின். ஆதி பைரவர் கோயில் அந்த காலத்தில் எங்களோட கிராமத்தில் இந்த கோயிலில் தான் விசேஷம் என்றால் நாங்கள் போவோம். எங்களுக்கு அப்போ அந்த கோயில் உருவானதை வரலாறுன்னு சொன்னார். இதை எங்களுக்கு முதல் இருந்த ஆட்கள் கூட இது இந்த ஆதிய தொடக்கத்தை கண்டுபிடிக்க முடியல. இந்த முத்துமாரியம்மனுக்கு கோடியக்கரையிலேருந்து வந்தவன் இருக்கும். சிவபெருமானுக்கும் அவ கலட்டிச்சுவனண்டு ஆரம்பத்தில் அப்படியே அவையிலும் உருவானது அது தெரியும். ஆனால் இந்த ஆதி பைரவர் என்ற பேர் இது முதல் இருந்தே ஆதி கோவிலண்டே வந்தது. அப்போ இது ஆதி கோவிலண்டு வந்தபடியா இது ஆதியிலே இருந்த கோயில்ன்ற மாதிரி தான் அந்த ஒரு எங்களால் ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னா இதுக்கு இந்த எப்போ தோன்றுனே எங்களால் கூட சொல்ல முடியாது. எங்களோட முன்னோர்களோட எங்கட அப்பாக்களோட சொல்ல முடியல. அப்படி இந்த பைரவர்கிட்ட வரலாம். இது முதல்ல ஒரு சின்ன கோயிலாக தான் இருந்தது. நாங்கள் அறிய ஒரு சுத்தவர மதில், அதுக்குள்ளே ஒரு மூலஸ்தானம், சின்ன ஒரு மூலஸ்தானம், அதில் நிறுத்தி தக்கினது. அது இது சுத்தவர மரங்கள், ஆலமரம், நாவல் மரம் எல்லாம் இருந்து ஒரு இயற்கையான முறையில் தான் எங்களோட பைரவர் கோயில் இருந்தது. இந்த பிறகு 80ஆம் ஆண்டு இது புனரமைக்கப்பட்டது. அதுக்கு முதலே எல்லாம் இடிச்சு எடுத்து 80ஆம் ஆண்டு புனரமைச்சு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு எல்லாம் கருங்கற்களால் எல்லாம் மூலஸ்தானம். இப்போ மூலஸ்தானம் அந்த அந்த கட்டு தான் கிடக்கு. அதாவது நீங்கள் இடம்பெயர்வுக்கு முதல் 80ஆம் ஆண்டு அவர் எல்லாம் ஊர் மக்கள் சேர்ந்து அந்த கோயிலில் நாங்கள் எங்களோட தொழிலை வச்சு தான் இந்த கோயிலை முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த காலத்தில் வெளிநாடும் இல்லை, பெரிய வருமானங்கள் இல்லை. இந்த கடல் தொழிலை நம்பி தான் இதை இடித்து இவ்வளோ பெரிய இதை செய்தாங்க. தொழிலுக்கு போகிறது போய்க்க சொல்ல மாட்டாங்க. கோயிலில் இருக்கிற பொறுப்பானாக்கள் தொழிலுக்கு போட்டு வரும்பொழுது மீனோட வந்தால் சரி, மீன் ரெண்டே பட்டிருக்குன்னா அதை ரகசியமாக அந்த தானியந்தார் ரெண்டு இருக்கிறோம் அந்த கோயில் தலைவர் செயலாளர். அப்போ அவைகளுடனே காய்ச்சிட்டு இன்றைக்கு அமைஞ்சி எடுப்போம். அமைஞ்சி என்றால் அந்த வார உழைப்பெல்லாம் போயிடுது. அன்றைக்கு எங்களோட ஓட்டுக்கு 5000 ரூபா வருமானம் வேண்டாம். அந்த 5000 ரூபா கோயிலுக்கு கொடுப்போம். அவைகள் அந்த செலவு காசை கொடுக்கணும். எவ்வளோ அப்படி எடுத்து தான் இந்த கோயிலை கட்டணும். அப்போ நாங்கள் எல்லாம் இந்த கோயில் கட்டின காலத்தில் எனக்கு 20 வயசு. அப்போ எனக்கு முன்னோர்கள் பெரியாக்கள் எல்லாம் நல்ல ஒத்துழைப்பாக நின்றவையோ செய்தவர்கள். நாங்கள் எல்லாம் எங்களை உடம்பால் பாடுபட்டுறாங்க, அது செய்தாங்க. நான் மட்டுமில்லை, என்னோட எனக்கு இளையவைகள் மூத்தவைகள் எல்லாம் நிறைய உடல் வலுவாக தான் இந்த கோயிலை நாங்கள் அதை எவ்வளோ காசை மிச்சப்படுத்தினாங்க. இந்த கல்லுகள் எல்லாம் கூடுதலாக சிரமதானம் தான் இந்த நாளையில். சிரமதானத்தில் நாங்கள் எங்கள் கோயிலை நாங்கள் கட்டி எழுப்பினது கூடுதலான ஆட்கள். ஆனால் இப்போ எல்லாம் அப்படி செய்ய இயலாது. இப்போ அப்படியான முயற்சிகள் இல்லை, ஆட்கள் இல்லை. எல்லாம் சம்பளம், எல்லாம் கூலி தான். ஏன்னா அந்த காலத்து மாதிரியான ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை இப்போ. அப்போக்கே இந்த இடத்துல எவ்வளவு குடும்பங்கள் இருந்திருப்பின? அந்த காலத்தில் கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு 400 குடும்பம் இருந்திருக்கு அந்த காலத்தில். நல்ல இதாக தான் 400 குடும்பத்துக்கிட்ட இங்கே இருந்தது. ஆனால் இப்போ எங்கள் ஆதியோடியிலிருந்து ஸ்ரீமுருகன் கலோனி என்ற இங்கே கம்பர்மலைக்கு பக்கத்தில், அதில் எங்கள் ஆதியோடி குடும்பங்கள் கொஞ்சம் பேர் இருக்கணும். அதை விட அங்கால உரிக்காட்டில் கொஞ்சம் பேர், சோடா கடை உள்ளால கொஞ்சம் பேர் இருக்கணும். அப்போ இதெல்லாம் இங்கேருந்து விரிஞ்சு போனாங்க. ஏன்னா எங்கள் இடத்துல நெருக்கடி கூட, கடற்தொழில்
அதனால் குடும்பங்கள் எல்லாம் இல்லை இருந்தால் தான் தொழில் செய்யலாம்ன்றது இருந்து பிறகு ஒரு மாதிரி எல்லா கட்டத்தில் அப்படி போயிருக்கேன். சில பேர் காணியல் வாங்கி போட்டு வேறையாக இருக்கிறோம். சில குடும்பங்கள் வெளியால் போடுது, இந்தியா போடுது. அதால் இப்போ நாங்கள் தாக்கெல்லாம் இங்கே தங்கி இருக்கிறோம். இப்போ அந்த எங்களோட அந்த கோயில் கட்டின காலம் அதை சொல்கிறோம். 80ஆம் ஆண்டு கட்டி கும்பாசனம் செய்த எங்களை ஆதிவைகளை கும்பாசனம் செய்த பின்னால் அதுக்கு பிறகு நாங்கள் அந்த கோயிலை நித்திய பூசியல் இதெல்லாம் செய்து கொண்டு வந்தாங்க. எல்லோரும் எங்களோட மக்கள் நல்ல அந்த கோயில் இப்படி வந்த பிறகு எல்லாருக்கும் நல்ல சந்தோஷம் அப்படின்னு பிறகு வந்தால் எல்லாம் அப்படி காலங்கள் கடந்து பிரச்சனைகள் வந்துட்டு 83ஆம் ஆண்டு கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் நெருக்கடிகள், ஊரை விட்டு போக வேண்டிய கட்டங்கள், அப்படி இப்படி வந்து கெடுபிடியல், இரவில் ஒரு கெடுபிடியெல்லாம் அப்படின்ட்டு எல்லாம் கொஞ்சம் பதட்டம் அடைஞ்சு எல்லாம் அப்படியே பிறகு இடம்பெயர்ந்து போகிற அளவுக்கும் வந்துட்டு எல்லாம் இடம்பெயர்ந்து 84, 85 எல்லாம் இடம்பெயர்ந்து நார்வே, இலங்கை எல்லாம் ஜனங்கள் எல்லாம் போய் இருந்து வாரதும் போகிறதுமா அப்படியே இருந்து அந்த இராணுவ நடவடிக்கை ஆப்ரேஷன் என்ற நடவடிக்கை செய்து அதுக்கு எல்லாம் இடம்பெயர்ந்து அங்கால போயிருந்து அப்புறம் இந்திய நாவி வந்ததுனால இங்கே வந்தாங்க. IPKF வந்த அப்புறம் இங்கே வந்துடலாம் ஏண்டா இந்த வீடு இப்படி இதை விட பெருசாக இருந்த வீடுகள் எல்லாம் இடிஞ்சு தரமட்டமாக எல்லாம் புல்டோசரால் அடித்து எல்லாம் தரமாட்டாங்க. அள்ளி போட்டுவிட்டு நாங்கள் எங்கட வீடு மட்டுமே இதை நூற்றுக்கணக்கான வீடு அப்படியே எல்லாம் அள்ளி போட்டுவிட்டு குடிசையை வச்சு கொண்டு இருந்தாங்க. இருந்து தொழில் செய்யத்தானே வேணும், தொழில் செய்யாமல் இருக்கல, அது தொழில் செய்யணும் இருந்து தொழிலையும் செய்து சிவிச்சு கொண்டு இருந்தோம். அப்படி இருக்க 87ஆம் ஆண்டு தான் அப்போ ஊரோட எல்லோரும் வந்துட்டேன் தானேன்ற ஒரு சந்தோஷம். அந்த முதல் எல்லாம் ஓடி தெரிஞ்சாங்க. அப்போ இந்திய நாமி வந்துட்டுது. அப்போ நாங்கள் இனி பிரச்சனை குறைஞ்சி ஓடும், பிரச்சனை இல்லைன்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு அப்போ பைரவருக்கு திருவிழா செய்வோம் நாங்கள் சொல்லி ஊராக்கள் எல்லாம் சந்தோஷமாக எல்லோரும் நாங்கள் எங்கட பைரவருக்கும் திருவிழா செய்வோம் என்று சொல்லியிருந்தால் அப்போ நாங்கள் அதுக்காக குருகுலையாவது போய் கழிச்சிருந்தால் அவையில் அலங்கார உற்சவமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி 87ஆம் ஆண்டு திருவிழா செய்ய சொன்னோம். திருவிழா செய்து தொடர்ந்து இப்போ திருவிழா நடந்து கொண்டே இருக்குது. வழியாக அந்த காலத்தில் இருந்ததை விட இப்போ இன்னும் நல்ல எங்களோட ஊராக்கள் இந்த ஒத்துழைப்பு பைரவர்கள் எல்லாருக்கும் நல்ல அன்பு அவையில் பக்தி இதோட இப்போ செய்து கொண்டு இருக்கணும். அதே காலகட்டத்தில் எங்களோட ஊரால் நாங்கள் இந்த கோயிலை கட்டி முடித்து இது ஒரு பக்கம் இருக்கு. எங்களோட வெள்ள முத்துமாரியம்மன் இப்போ அன்னைட்ட வீடியோ எடுத்துகிட்டு இப்போ இந்த கரையோரத்தால் நாங்கள் போய் கொண்டிருக்கோம். அடுத்த ரேவடி பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த கரையில் பார்த்தீங்கன்னா கருவாடுகள் காய போடுறத பிரதானமாக செய்யணும். இதுதான் பார்த்தீங்கன்னா உதயசூரியன் கடற்கரை. இங்கே தான் பட்டப்போட்டி நடக்கிறது. இந்த சின்ன இடத்துல அந்த பட்டம் வரும். உறவுகளே பாருங்கள், அதுக்காக தான் போய்கொண்டிருக்கிறோம். சிவகுரு வித்தியாலயத்தில் படித்தவங்க உறவுகள் இருந்தால் மறக்காமல் கொமெண்டை போட்டுவிடுங்க. பேக்கரியா? என்ன பிள்ளையார்? கப்பலுடைய பிள்ளையார் கோயில். இதில் இருக்கிற ஆலயம் கப்பலுடைய பிள்ளையார் கோயிலா?
மன நிம்மதி வேணும்னா யோசிச்சு பாருங்க. பக்கத்தில் ஒரு கடற்கரையும் இருக்குது, அப்படியே ஆலயமும் இருக்குது. அப்படியே வந்து கடற்கரையில் காற்று வாங்கி கொண்டு ஆலயத்தில் இருக்கலாம், தரிசனம் செய்யலாம். இது ஒரு சிறுவர் பூங்கான்னு வச்சிருக்கேன் பாருங்க. இது ஒரு ரோலர் படம் கொண்டு ஏற்றி விட்டு கிடக்குது. பாவனை முடிஞ்ச ரோலர் படம் நினைக்கிறேன். இது துக்கி அம்மன் கோயில். இது வந்து ரேவடி விளையாட்டு மைதானத்துக்கு இந்தியாவில் இருக்குது. இது பாருங்க, பெரிய ஒரு ரோலர் கப்பல் ஒன்று இருக்குது. சமுத்திரத்துக்கு வேலை செய்து ஒன்று இருக்கணும். இப்போ மதவடி மீன் சந்தைக்கு வந்துட்டோம். இதில் பாருங்க, இந்த சின்ன ரோலர் படகுகள் நிற்கிது இப்போ தொழிலுக்கு போகிறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அதில் வைரர் ஆலயம், இதில் ஆரோக்கிய மாதா ஆலயம் இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்கணும். ஒரு சின்னனா ஒரு அழகாக பார்த்தாலே ஒரு அழகாக இருக்குது. தொழிலுக்கு போகிறதுக்கு எல்லாரும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறேன். இந்த கடற்கரை தான் ஜல்லிக்கட்டு நடந்தது. நான் காணொலி போட்டிருப்பேன்னு பார்க்காத நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளுங்க. போன வருஷம் வருடப்பிறப்பை முன்னிட்டு ஆலிக்குமரன் ஆனந்த நீச்சல் தடாகம் பாருங்க இங்கே இருக்குது. ஆலிக்குமரன் இந்தியா கடந்து இந்தியாவுக்கு நீந்தி போய் நீந்தி வந்த ஒரு ஆள். இது வந்து ரேவடி வைர கோயிலாம். இது இந்த பாதையிலையும் போகலாம், இந்த பாதையிலையும் போகலாம். நான் போய் இதால் தான் போகிறோம். இதில் ஒரு பாடசாலை இருக்குதா, ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை வெள்ளடித்துறை. இந்த பாடசாலையில் படித்த நீங்கள் மறக்காமல் ஒரு கொமெண்ட்டை போட்டு விடுங்க. இங்கே பாருங்க, ஒரு சின்ன சின்ன ஒழுங்கியல் மாதிரி எல்லாத்துக்குள்ளேயுமே மாடி வீடுகள்லாம், ஃபுல்லாகவே மாடி வீடுகள். மற்றது அந்த காலத்தில் இந்த காலம் மட்டும் இருக்கிற வீடுகள் எல்லாம் அப்படியே பாவைக்கிறோம், உடைக்காமல். ஒரு பாடசாலை வந்து அமெரிக்கன் மிஷன் பாடசாலை. கடற்கரையில் வீட்டை பாருங்க. இதில் இருந்து அப்படியே கடற்கரையை பார்க்க அழகாக இருக்கும் இந்த வீடு. இங்கே ஒரு திக்கம் என்ற ஒரு கடற்கரை இருக்குது. திக்கம்ன்றது கனக்கடம் இருக்குது. இது திக்கம் வந்து சரஸ்வதி ஆலயமா. இது எத்தனையாம் ஆண்டு கட்டப்பட்டது? இப்போ நாங்கள் இந்த கடற்கரையால் எப்படி பயணத்தை மேற்கொண்டிருக்கோம். உங்களோட உறவுகளே உங்களோட வீடுகள் இதில் தெரிஞ்சால் மறக்காமல் கொமெண்ட்டை போடுங்க. இதில் பாருங்க, சிறிய ரோலர் படகுகள். இது வந்து சின்ன ரோலர் படகுகள். இது வந்து ஆழ்கடலுக்கு ஆக தூரத்துக்கு போயிடாது. இது வந்து ஒரு நாள் அப்படியான ஒரு காலத்துக்கு தான் போயிடலாம். கரை நேரம் நின்று தொழில் செய்ய முடியாது. இவங்க எத்தனை போட்டுகள் வந்து கரையில் ஏற்றி கிடக்கு. அநேகமாக இந்த சில வழியில் இந்த காற்றுகளுக்கு உடைஞ்சா அப்படி எல்லாம் மேலே ஏற்றி விட்டுருவோம். பாவன காலங்கள் முடிஞ்சா சில வழியில் இந்த தண்ணி அலையல் வந்தாலும் இப்படி மேலே ஏற்றி விட்டுருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெல்வெடித்துறையில் நேதாஜி என்ற ஒரு கடற்கரைக்கு வந்திருக்கோம். இது நேதாஜி சன்சவால் நிலையம். இதில் விளையாட்டுக்கழகம் எல்லாம் இருக்குது.
இது இந்த ரோடோட இந்த கடைக்கு இல்லையா இது இப்போ கடல்ல இந்த மண் அந்த துறைமுகம் செய்து எடுத்து போட்டிருக்கணும். இதுல எல்லாம் வீடுகளை பாருங்க. கவர் பண்ண என்னால் எவ்வளோத்துக்கு எடுக்க முடியுமோ அவ்வளோத்தை எடுப்பேன். அப்படி எடுக்க முடியாதுன்றதை கூடாது. இப்போ இந்த இன்னொரு காணொலியில் ஒன்று பதிவிட்டுவோம். இப்போ நாங்கள் கடற்கரையால் அப்படியே பொலிகண்டி மட்டும் போயிட்டு இந்த பொலிகண்டியில் இருக்க நன்னீர் ரூட்டே உங்களுக்கு காட்டி போட்டு அப்படியே நாங்கள் திருப்பி வெள்ளட்டுத்துறைக்கு வந்து வெள்ளட்டுத்துறை சில இடங்கள் உங்களுக்கு காட்டுவோம். இது வந்து வெல்வெட்டித்துறையில் இருக்க மகளிர் கிரௌண்டா. இதில் வரைய நாங்கள் இப்போ இங்கே இதில் இடக்கை பக்கம் இந்தியாவில் பொலிகண்டி பக்கம் போக போகிறோம். பொலிகண்டி பக்கம் கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி வருவோம். திருப்பி வரைய இதில் இருக்க பாடசாலையை காட்டுறோம். இந்த பாடசாலையில் படித்த உறவு இந்த காட்லி பார்த்தீங்கன்னா ஒரு கொமெண்டை போட்டு விடுங்க. பாடகரை கொண்டு வருவோம். அந்த காலத்தில் கஷ்டம் தானே, காசுகள் திரட்டுறாங்க. சரி வந்து எப்படியாவது கொண்டு வருவோம் ரெண்டு சொல்லி இந்தியிலேருந்து அவள் மயம் ராயா அந்த அண்ணன் இறந்துட்டார். அவரை எங்களோட ஊராக்கள் எல்லாரும் கதைச்சு அனுப்பி வச்சார். அங்கே போய் டிஎம் சவுந்தரராயனை கூட்டி கொண்டு வர்றது தான் போனவர். அங்கே போனால் அவர்கிட்ட இதுக்கு அவரோட கதைச்சால் அவருக்கு அந்த திருவிழா டைமில் அங்கே வேற புறப்படார். அதால் வர முடியாமல் போய் பிறகு அவர் எல்லா ஈஸ்வரி, கோவை சவுந்தரராயன், எல்லா ரஞ்சனி எல்லாம் இந்த வல்ல முத்துமாரி அம்மனுக்கு 12ஆம் திருவிழாவுக்கு இங்கே வந்தவர் 79ஆம் ஆண்டு. நம்மளாம் பாடகரை ஒரு ஆளை அழைச்சி கொண்டே இவ்வளவு போயிதுன்றதுண்டா இந்தியாவுக்கும் ஆதிவாரடிக்கும் இல்லை இந்தியாவுக்கும் வெள்ளட்டுத்துறைக்கும் முடியான இந்தியா தொடர்புகள் எப்படி இருந்தது அந்த காலத்தில்? அந்த காலத்தில் தொடர்பு வந்து இது வந்து இது வந்து பாருங்க வந்து அதாவது கவர்மெண்ட் ஊடாக போய் வந்தது. அதாவது பிள்ளைகளில் போய் பிள்ளைகளில் வந்து அதை விட வெள்ளட்டுத்துறைக்கு இந்தியாவில் உள்ள தொடர்பு அது கணக்கு, அது சொல்லலாம். அது அந்த காலத்தில் அதாவது மகா யுத்தத்தில் அந்த 2வது உலக மகா யுத்தத்துக்கு முதல் இந்தியா மட்டுமில்லை வேறு நாடுகளுக்கும் எல்லாம் வாய்க்கப்பல்ல போய் வந்தவை. அல்ல இப்போ இந்த 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 துறைமுகத்தில் வெள்ளட்டுத்துறையில் அமர்ந்த தீர்த்தத்துக்கு 150-180 பாய்க்கப்பல்கிட்ட வந்து கட்டியிருக்கு. இரண்டால் எங்கே போனாலும் அந்த திருவிழா அமர்ந்த திருவிழா வந்துவிடுது. இந்தியாவில் இல்லை, வெளிநாடுகளுக்கு அந்த டைமில் வந்துடும். அப்படி வந்து கட்டி இந்த அன்னபூரணி கப்பலில் தான் அந்த வெள்ளைக்காரர் வந்து ஆசைப்பட்டு இந்தியா அமெரிக்கா கொண்டு சொல்லிட்டு இப்போ இந்த அவையில் 7 பேரோ 11 பேர் சரியான அந்த வரலையா கொண்டு போய் அமெரிக்கா துறைமுகத்தில் கொண்டு கேண்ட ஒரு புக் ஒன்று படிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் சொல்லத்தானே ஞாபகம் அந்த எல்லா கப்பலும் தீர்த்தத்துக்கு இந்திரவிழா வர வந்து இங்கே இருக்கு. இங்கே இருந்து தான் பிறகு தீர்த்தம் முடிய பிறகு ஒழிக்கிடும். சோழா காத்தழுவிடும். சோழா காத்தழுவினா பிறகு அப்படியே ஒழிக்கிட்டு பிறகு போயிடும் வெளிநாட்டுக்கு போகலாம். இந்திரவிழான்றது வந்து இடையில வரையாது, அதுவும் தொண்டு தான் இருக்குது. அது வந்து இந்திரவிழா வந்துங்க. அது என்னன்னு சொல்கிறேன்டா, அந்த தேவர்கள் அவைகள் அங்கே இந்திரலோகத்தில் இந்திரவிழா கொண்டாடுறாங்கன்னா இந்த புராண படிப்பு உள்ள இடம் சரியும் புராண படிப்புகளில் வருது. அந்த விழாவை அது அந்த காலத்திலேயே எங்களுடைய இங்கே அந்த அம்மனுக்கு இது ஒரு இந்திர விழா என்று சொல்லி துவக்கி அதை அப்படியே தொடர்ந்து செய்து கொண்டு வருது. அதை இன்றைக்கும் அது இந்திர விழா தான். அன்றைக்கு அந்த இரவு சித்திரையா பருவத்தின் அன்றைக்கு இரவு பார்த்தா இந்த இந்திர உலகம் மாதிரி தான் இருக்கும். இந்த வெள்ளத்துறை ஊரா அப்படியே இந்திர உலகம் மாதிரி தான் இருக்கும். அப்படி அந்த லைட் அலங்காரங்கள் அது இதுகள் கொண்டு அந்த மத்தியில் அந்த அம்மன் அப்படியே வரையக்குள்ள பார்த்தால் பரவசமாக இருக்கும். சில நேரங்களில் அந்த சில பேர் வந்து அந்த அம்மனை பார்க்காடியாவுக்கு இப்படி கவலையாக போயிடும். இதை நான் இந்த கண்கூடாக பார்த்துருக்கிறேன். என்னையே சில பேர் கேட்டிருக்கிறேன், எங்கே அந்த அம்மனை காணுங்க. சனத்தின் கூட்டம் சனக்கூட்டம் அப்படி அப்படி அவன் ஒரு புதுமையான அம்மன். ஆனால் இந்த நம்ம கேள்விப்பட்டேன் வாய் வழியாக வந்த கதை தான் 96க்கும் 90க்கும் இடையில நடந்த இந்த மாதிரி இப்போ விருசாவில் இல்லை என்ற மாதிரி கதை வருது. அப்போ இல்லைன்ற மீனிங் வந்து
கலாச்சார சம்பந்தமா அதாவது வந்து இப்போ வந்து வடிகள் போக கொண்டு வர அதை செய்யற அதே நேரம் அந்த முந்தி நடந்த மாதிரி இதில் ஒரு சவக்காலை ஒன்று இருக்குது பாருங்க. வல்லெடுத்துறை நகராட்சி மன்றத்தின் பூரணி சிறுவர் இடுகாடா. வல்லடித்துறையை பற்றி நான் சொல்லி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. வல்லடித்துறை எப்படிப்பட்ட ஒரு மண்ணண்டு எல்லா தமிழ் உறவுகளுக்கும் தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 80% தமிழருக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாடசாலை இதில் வைத்தியசாலை இருக்கு நெடுகாடு. இதுதான் வந்து தீத்த கடற்கரை. அம்மன் வந்து தீத்த மாற இடம் இங்கே தான். இதில் நன்னீர் ஊட்டி இருக்கு. அப்படியே காட்டப்புறம் பாருங்க நடந்து போய். அது பார்த்தீங்களா இப்போ வந்து அந்த மண்ணை போட்டு வந்து அடைச்சிருக்கிறோம். என்னென்னா அது அந்த ஊருக்கு இருக்கிற மண்ணை வந்து இங்கே இழுத்துக்கொண்டு வருதுன்ற மாதிரி சொல்லப்பட்டது. இதில் வந்து தண்ணீர் நிரம்பினா கடலுக்கு வந்து திறந்து விடுவினோம். இதுதான் ஊரணி ஊற்று, தண்ணீர் ஊற்று. அதாவது கீரிமலை மாதிரின்னு சொன்ன கீரிமலை நன்னீர்றான். இதுக்கு நன்னீர்றான். இது வந்து புனித தீர்த்தக்கரை. இங்கே தான் வெள்ளடித்துறை இருக்கிற முழு ஆலயத்தின் கடவுளும் வந்து தீர்த்தம் ஆடுற கடற்கரை. அப்படியே தீர்த்தக்கரைக்கு முன்னால் ஒரு வீட்டை பாருங்கோ. இதுல ஒரு இந்து மயானம் ஒன்று இருக்குது. ஊரணி இந்து மயானம். இது இதுக்குள்ள போனால் நாங்கள் அப்படியே பொலிகண்டிக்கு போகலாம். இதுக்குள்ள வந்து தினேசன் என்ற வீடு இருக்குது. புறாக்கள் டான்னு சொல்லலாம். இந்த இடம் அதாவது பொலிகண்டியில் இருக்க இந்த இடம் யாரும் தெரிஞ்சால் ஞாபகப்படுத்துங்க. இதில் ஒரு வாசகசாலை இருந்தது. இப்போ அந்த வாசகசாலையில் இல்லை. இதை பற்றி யாரும் தெரிஞ்சால் மறக்காமல் ஒரு கொமெண்ட் போடுங்கோ. இதுலேயும் ஒரு கடற்கரை இருக்குது. இந்த கடற்கரையிலே மீன்கள் காலமாக வந்தால் இளங்கூரியெல்லாம் வியாபாரம் நடக்கும். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது காற்று காலத்துல எல்லாம் இந்த இடத்துல வந்து இருந்தால் சூப்பராக இருக்கும். இந்த கடற்கரையால் வர காற்று வந்து நல்லா இருக்கும். நாங்கள் இதால் தான் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். இது ஒரு நர்சரி கட்டுப்படுதான். கடலில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படியே கடல் அதில் முடிகிற மாதிரி தெரியும். ஆனால் கடல் முடியாது. போய்கொண்டிருக்கும். நல்லா சின்ன பிள்ளையில இப்படி வரைய கடல் முடிஞ்சிட்டுலாம் யோசிக்கிறேன் நான். அப்படி இல்லை, கடல் முடியாது. இதால் தான் இதால் போனால் இந்தியா ராமேஸ்வரத்துக்கு போகலாமா? இதோட புது வீடுன்னு வாட்டினா பாருங்க. இப்போ இந்த ரோட்டால் அப்படியே பயணத்தை செய்திருக்கோம். இதில் ஒரு பழங்காலத்து வீடு இருக்குது பாருங்க. இதில் பாருங்க அந்த கனகாலத்தை விட அப்படியே 70 வீடெல்லாம் இதில் இருக்குது. இன்றும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பழைய வீடுகளை உடைக்காமல் அப்படியே தங்களோட தாய் தந்தை அம்மம்மா இல்லை அப்பப்பா நினைவுகளாக வந்து வீடுகளை வச்சிருப்பினோம். உடைக்க மாட்டேன். மீண்டும் அது வந்து பொக்கிசமாக சில பேர் அவையல் வாழ்ந்த வீடுகளை நாங்கள் உடைக்கக்கூடாதுல அப்படின்னோம். இதில் பார்த்தீங்கன்னா புது வீடுகள் கட்டி கொண்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்களா கோவியன் வதைச்ச வதையோட கோவியன் எங்களுக்கு இப்போ கொத்து பண்ணி தந்துட்டு சரி சந்தோஷப்படுறான். சரி சிரிக்கிறான். இப்போ வந்துட்டு கொத்து என்னண்டா போன இடத்துல எல்லாம் தேத்தண்ணியில் தந்து பைத்தண்ணி வாங்கி போடணும். தேத்தண்ணியும் கேக் கடையில் வந்து என்ன செய்கிறது அப்படியே இந்த கொத்து கடையோட நாங்கள் இந்த
சாப்பாட்டோட இல்லை காலையில் முடிக்கிறேன். கோவிலை நாங்கள் நன்றியை சொல்லிக்கொண்டு என்ன வேண்டாம், இரவு சாப்பாடு பண்ணால் அதை வேண்டி தர தேவையில்லை. இதோடய முடிப்போமே. வீட்டில் அம்மா அடிக்க வேண்டிக்கோள். அதோட கோவை நான் ஒம்பளட்டையும் எடுத்து விட்டு இன்றைக்கு நல்லா தான் இருக்க போகுது. நன்றி கோவியண்ணா. நாளைக்கு பிறந்தாள் வேறாதோ, நாளைக்கும் வரதுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தோட்டம் மாதிரி, அதாவது தென்னையல் வச்சு இந்த இடத்துல வச்சிருக்கணும். இதுக்கு முதல் வீடுகள் இருந்துச்சோ தெரியலை. இப்போ நாங்கள் இன்றைக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடசாலைன்ற 65வது ஆண்டு. இது வல்வெட்டித்துறை மகளிர் பாடசாலை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடசாலைன்ற ஆண்டு நிகழ்வுகளும் இந்த விளையாட்டு போட்டியும் சேர்த்து நடக்குது. கணபதி பாடசாலை வடிவங்களை நடப்பி கையளிக்க மாட்டோம் கேட்டுக்கொண்டோம். இந்திர விழாக்கு அம்மன் வந்துட்டு இந்த ஆலயத்திலான் இருந்துட்டு இரவு 1 மணி போல் இங்கே இந்த ஆலயத்திலான் பெரிய புகக்குண்டெல்லாம் விடுபடும். இப்போ நாங்கள் இந்த வீதியால் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். இப்போ இன்றைக்கும் அந்த பழமை மாறாமல் இதில் இந்த வீடு ஒன்று இருக்குது. அதே மாதிரி இதில் புது வீடுகள் கட்டி கொண்டிருக்கிறோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் யாழ்ப்பாணத்தில் அதிகமாக வந்து செங்கல்லால் வீடுகள் கட்டினோம். என்ன காரணம்னா குளிர்மைக்காக. எல்லாம் கனகாலத்து வீடுகள் இப்போவும் அப்படியே இருக்குது. இன்று வரைக்கும் அந்த பழமை மாறாமல் சில வீடுகளை உடைக்காமல் அந்த முன் தோட்டங்களை வச்சிருக்கணும். அப்படி இன்று வரைக்கும் இதெல்லாம் வீடுகளை பாருங்க. இப்போ வெள்ளடித்துறை சந்தியால் பார்த்தீங்கன்னா உடுப்பட்டி லேடிஸ் காலேஜுக்கு போகிற பாதையால் போய்க்கிட்டோம். இதில் வெள்ளடித்துறை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஐயா கடையா சடையாண்டி கோயில். இது சடையாண்டி ஆலயமா? இதில் வந்து பெட்ரோல் செட் இருக்குது வெள்ளடித்துறை. இதில் வெள்ளடித்துறை சிவன் ஆலயம் உள்ளது, அங்கேயும் போய் பார்ப்போம். இந்த வீதியில் உள்ள வீடுகளெல்லாம் காட்டுறேன். நல்ல வடிவான மேல்மாட்டி வீடு எல்லாம் கட்டியிருக்கிறேன். கோமுட்டூர் எடுத்து போடணும். எல்லாம் பாருங்கள், அந்த வீடுகளில் கூரையர் இல்லாமல் எல்லாம் இருக்குது. சில நினைவாகவும் வச்சிருக்கிறாங்க உடைக்காமல். வெள்ளடித்துறையில் அந்த ஐயா சொல்கிற நீங்கள் கேட்டிருப்பீங்க, இந்த காணி எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் வந்து ஏன் அவை இந்த வீடுகள் உடைக்காமல் வச்சிருக்கோம்னா தங்களோட அப்பா அம்மா நினைவுகளாக இந்த வீடுகளை வச்சிருக்கிறேன். முருகையா வீதிகளாக இப்போ விட்டு போகிறோம். அதுலேயும் பாருங்கள் வீடு ஒன்று இருக்குது. நடக்கிற இடம் இல்லை. ரெண்டாவது சிற்பக்கலை, சிற்பக்கலை. சரி சரி. நானே யாரோ கொண்டு வந்து உடைச்சி போட்டோமா தான் நினைவாக வச்சிருக்கான்னு நினச்சேன். வல்லை திருவில் இளைஞர் விளையாட்டுக் கழக மைதானமாம். இந்த மைதானத்தில் விளையாடின உறவுகள் இருந்தால் ஒரு கொமெண்டை போடுங்க. நீங்கள் கருத்து போட்டால் தான் தெரியும் நீங்கள் எந்த காலப்பகுதியில் இதில் எல்லாம் விளையாடுவீங்கன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், இதில் வரலாறு ஒன்று இருக்குது. இதில் பாருங்கள், இதில் ஆலயம் இருக்குது. இது வந்து பிள்ளையார் கோயில், விநாயகர் ஆலயம்.
புட்டணி சித்தியுடையார் ஆலயம். இந்த ஆலயத்தை பாருங்கோ, இதில் அந்த துலா இருக்குது. இந்த துலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எப்படிப்பட்ட துலாண்டா, இதில் இந்த ஏரி ஆக்கள் ஒவ்வொருத்தராக ஏறி வந்து தண்ணி, அதாவது தண்ணி எடுக்கிறது. அப்பேக்க வந்து பார்த்திங்கன்னா இதில் பட்டை வடிவில், பட்டைன்னு சொல்கிறது பெருசு, கிட்டத்தட்ட ஒரு 50 லிட்டர் 100 லிட்டர் தண்ணி எடுக்கக்கூடிய இருந்திருக்கும். அப்பேக்க இது செய்திருப்பினம் என்று நினைக்கிறேன் சில வழியில். அப்படி அந்த ஏறி ஆக்கள் நின்று தானே நினைக்கிறேன். எங்களை தாத்தா எல்லாமே நான் சொல்லியிருக்கிறார். தெற்கு பக்கம் ஓ ஓ, இதுக்கு பக்கத்தில் அம்மன் கோயிலும். இது வந்து வெள்ளெடுத்துற சிவன் ஆலயம். தீதக்கணியா ஆலயத்தின் கோபுரத்தை பாருங்க, வெள்ளை பழங்கு கல் அழகுல கட்டி கிடக்குது. அதுக்கு மேலே ஃபுல்லாக இதால் பெயிண்ட் அடிச்சிருக்கணும். இதுதான் இந்திர விழா நடக்கிற ஆலயம். இது நான் வரைக்கும் காட்டிப்பேன், நம்ம முன்பக்கம் கொண்டே காட்டுறேன். இப்போ இது வந்து உடுப்பட்டி சந்திக்கு போகிற ரோட்டால் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்க, அந்த காலத்து வீடுகள் அப்படியே வச்சிருக்கேன், இன்னும் முடைக்காமல். இதெல்லாம் கடகாலத்து கடையெல்லாம், அதில் இருக்க கடைகள். வல்வெட்டித்துறை விநாயகம் வித்தியாலயம். இதில் வந்து கட்டடம் காணாண்டு முன்னுக்கும் எதிர் பள்ளிக்கூடம் இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த உறவுகள் ஒரு கொமெண்டாக போடுங்க, இந்த காலப்பகுதியில் படிச்சிருங்களான்னு சொல்லி. இப்போ வல்வெட்டியில் நாங்கள் நிற்கிறோம். வல்வெட்டியால் தான் போய்கொண்டிருக்கோம். இந்த வல்வெட்டியில் இருக்க பாடசாலையில் உங்களுக்கு காட்ட போகிறோம். வீட்டை பாருங்க, அழகான வீடு இருக்குது. இந்த வீட்டு உரிமையாளர்கள் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா பேசாமல் கொமெண்டை போடுங்க. வல்வெட்டி HM, அதாவது கிண்டு தமிழ் கலவன் பாடசாலை. இந்த பாடசாலையில் படித்த உறவுகள் ஒரு கொமெண்டை போடுங்க, இந்த காலப்பகுதியில் படிச்சிருங்கன்னு சொல்லி. நாங்கள் இந்த பாடசாலையை காட்டிட்டு அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். பாடசாலை ஓட்டோட அப்படியே பாடசாலையில் பதில் இருக்குது. தனியார் பாடசாலை, இங்கிலீஷ் மீடியம். இது வல்வெட்டித்துறையில் இருக்க இங்கிலீஷ் பாடசாலையா, இங்கிலீஷ் மீடியம், சின்ன பிள்ளைகள்ட. இப்போ நாங்கள் கோவினா ஒரு மாதிரி அடம் பிடிச்சி இப்போ எங்களை கொத்துக்கடையை கூட்டிக்கணும் வச்சுட்டோம். இப்போ இந்த கொத்துக்கடை தான் போய் கொண்டிருக்கிறோம்.
எனக்கு கிட்டத்தட்ட இந்த கொத்துக்கடைக்கு 6 வருஷத்துக்கு முதல் கோவில் நான் கூட்டிக்கணும்னவர் இன்றைக்கு கூட்டிக்கணும் போகிறார். ரெண்டு கோயில்லாம் நிறையா பிள்ளையார் கோவில், பாருங்க இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ காலத்து வீடாக இருக்கும் வந்து. இது வீரவாத்தி விநாயகர் ஆலயம் நினைக்கிறேன். இந்த விநாயகர் ஆலயத்தில் தான் நாங்கள் போய் கொண்டிருக்கோம். இதில் 2 ஆலயம் இருக்குது. ஒரு லட்சுமி நாராயணன் கோயிலும் இருக்குது, விநாயகர் ஆலயம் இருக்குது. இது பாடல் பாடசாலை இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சின்ன பிள்ளைகள் விளையாட சூசோக்கள் இருக்குது. நம்ம இதில் வீட்டை பாருங்க. இந்த வீட்டு உரிமையாளர்லாம் காலையில் பார்த்தீங்கன்னா கொமாண்டை தட்டி விடுங்கோ. இந்த ரோட்டால் நான் 6 வருஷத்துக்கு முதல் இங்கே ஒரு சிநேகிதம் அண்ணன் இருந்த அடின்னு சொல்லி அவர் இப்போ கனடாவில் இருக்கிறார். அப்போ அவற்றை வீட்டுக்கு இதால் தான் போய் போகிறேன் நான். இது வந்து ரெயின்போஸ் விளையாட்டு கழகமா. இதில் இருக்கிற மரம் வந்து வஞ்சி மரமாக, அந்த மரம் இப்போ பூத்து இருக்குது. இப்போ நாங்கள் நடிகாடு பேம்போஸ் என்ற இடத்துக்கு நடுவில் நிற்கிறோம். இதில் ஒரு வீட்டை பாருங்க. தந்தை பிள்ளை ஏற்றி கொண்டு போகிறார் சைக்கிளில். இப்போ எல்லாம் முன்னுக்கு வெளியிட்டாக போட்டு கொண்டு போகிறது அதிகமாகி கொண்டு வருது. ஆனால் இந்த ஒரு அண்ணியை பாருங்க, பிள்ளைய சைக்கிளில் ஏற்றி கூடையில் கொண்டு போகிறார். இந்த வீதியால் தான் நாங்கள் அந்த கொத்து கடைக்கு போகணும். இப்போ அந்த கொத்து கடைக்கு போய் நான் ஒரு பிடிச்ச மாதிரி இன்றைக்கு ஒரு கொத்தை போட்டுட்டு பயணத்தை முடிப்போம். வீட்டு உரிமையாளர்கள் காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இதால தான் நாங்கள் நண்பன் அடிகின்ற வீட்டுக்கு போகிற அதான் நிதர்சன் சிறுகாட்டு பிளம்பீதி என்று இருக்குது. இது வந்து வெள்ளடுத்துறையெல்லாம் போய் போகிறது. நிதர்சன் பேர், அவர் இப்போ கனடாவில் இருக்கிறார். வந்து விட்டோம் அந்த கொத்து கடைக்கு. ஆக்கள் இல்லாமல் இருந்தால் சரி. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வெல்வெடித்துறை முடிவுக்கு வந்துட்டோம். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பொலிகண்டி ஜங்ஷன் இங்கே பொலிகண்டி வீதின்னு இருக்குது பாருங்க. இந்த இடத்தால் இருந்து நாங்கள் இதோட காலையில் டிரைவ் செய்கிறோம். இதோட 2 சவுக்க மரம் இருக்குது. இந்த இடங்களுக்கெல்லாம் வந்து போனாங்கன்ற உறவுகள் இருந்தால் மறக்காமல் ஒரு கொமெண்டை போடுங்க. இந்த இடங்களில் நீங்கள் எந்த கால பகுதியில் வந்து போனீங்களண்டு, இல்லாட்டி இன்னும் வராமல் புலம்பெயர் தேசத்தில் இருப்பீங்கள்.
அப்போ இன்று வரைக்கும் இந்த இடத்துல நீங்கள் அதாவது தவறுறீங்கள் வர முடியாமல் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறீங்கன்னா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இதோட வந்து நாங்கள் காணொலியை நிறைவு செய்கிறோம். அடுத்த இன்னொரு ஊர் நான் காணொலி பதிவு செய்வேன். அதுலேருந்து விடைபெறும் நான் ரஞ்சித்.